guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி ஃபேஸ் வேக்சிங் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ இத வந்து என்ன சொல்றது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படிங்கறத விட ரியல் டைம்ல நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். சோ இதுவரைக்கும் நானும் ஃபேஸ் வேக்சிங் பண்ணதே கிடையாது. பட் ஆனா நான் ஃபேஸ் ஷேவிங் ரெகுலரா பண்ணுவேன். நீங்களும் வீட்லயே எப்படி ஃபேஸ் ஷேவிங் பண்ணிக்கலாம் அப்படினு பார்க்கணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அதுக்காக போட்டுருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஃபேஸ் வேக்சிங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் பார்லரில் கூட ஃபேஸ் வேக்ஸ் பண்ணது கிடையாது. பட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபேஸ் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃபேஸ் த்ரெட்டிங் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். எனக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்கலை. அதுக்கப்புறமா நான் எப்பவுமே ஷேவிங் தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸை வேக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து ஐஸ்க்கு பண்ண போகிறதில்ல. பிகாஸ் என் ஐஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் கிட்ட வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம வேக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேஸ் வேக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ரெடி டு யூஸ் ஃபேஸ் ப்ரிசிஷன் வேக்சிங் கிட். இதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் பற்றின சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சலூன் ஸ்மூத் ஃபினிஷ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து 3 ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ண முடியும். அதாவது பீல், அப்ளை அண்ட் புல். அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்கானது. அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போதுமே லைக் நீங்கள் வேக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் பண்ணும்போது கூட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இருக்கிற அந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது சூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்கின்ல எந்த விதமான அதிகமான எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்காக தான். ஸோ இதில் வந்து 8 ப்ரீ கோட்டட் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. 2 பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வைப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 8 ஸ்ட்ரிப்ஸ். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றில் வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து யூஸ் பண்ணணும். இதுதான் அது. இதுதான் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வைப்புன்னு இருந்துச்சு இல்லையா, அதுதான் இதுக்குள்ளே இருக்கும். நான் அதை வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வைப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது லெஃப்ட் அவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த வேக்ஸோட ரெசிடியூ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வைப்ஸ் வச்சு அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ நமக்கு சில பேருக்கு வந்து வேக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபினிஷிங் வைப்ஸ். இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கார்ன்ஃப்ளவர் சென்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 rupees. நமக்கு ஃபுல் ஃபேஸுக்குமே வந்து 8 ஸ்ட்ரிப்ஸ் தேவைப்படாது. 1 டைம் வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் ஹவு மெனி டைம்ஸ் யூ யூஸ் அண்ட் எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பட் ஆனால் நம்ம பார்லர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம்க்கே 150 to 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் மச் மோர் அஃபோர்டபுள் இஃப் யூ நோ ஹவு டு யூஸ் இட். நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் வந்து வீட்டில் ஏற்கனவே அந்த பாடி வேக்ஸ் இருக்கு இல்லையா, மீனிங் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸுக்கு பெரிய ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அன் குட் ப்ராடக்ட். நம்ம வீட்லேயே பண்ணிக்கணும், பார்லர்ஸ் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் அஃபோர்டபுளான ரேஞ்சில் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வீட்லேயே பண்ணிக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஆப்ஷன் அஸ் வெல். ஸோ இன்றைக்கி வந்து இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், திஸ் இஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஐ திங்க் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கும் போது நம்மளோட ஸ்கின்ல அதிகமான அஃபெக்ட் எதுவும் ஆகாது. ஸோ பேசிக்லி இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் என்னோடய ஃபேஸ் முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து புல்லிங் சைடு. ஸோ நீங்கள் வந்து எந்த சைடு புல் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, அது வரணும். ஆப்போசிட் டிரெக்ஷனில் இது வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயின் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஒரு டால்கம் பவுடர் ஏதாச்சும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ கொஞ்சமாக அந்த டால்கம் பவுடர் இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டால்கம் பவுடர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெயின் அவ்வளோவா வந்து நமக்கு தெரியாது. அதுக்காக தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து கோல்டு வேக்ஸ் ரொம்ப வலிக்கும். ஸோ இதை வந்து நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி கை பக்கத்தில் இப்படி 2 கை உள்ளங்கையில் வச்சு, இல்லை நல்லா ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு கூட நீங்கள் நல்லா இதை வந்து வார்ம் பண்ணிக்கணும். இதை நம்ம பண்ணியாச்சு. இப்போது இதை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவும் பண்ணியாச்சு. மிரர் பார்த்து பண்ணுங்கள்.
ஸோ இதை வந்து நான் ஹேர் இந்த பக்கமாக எனக்கு வளர்ந்துருக்கு, உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ நான் வந்து அதே டிரெக்ஷனில் தான் வைக்க போகிறேன். அதே டிரெக்ஷனில் இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி புரியும். ஸோ இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி நல்லா இந்த பக்கமாக ஒரே ஒரு டைரெக்ஷனில், லைக் 2 டைரெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இதை தடவக்கூடாது. ஸோ ஒரே டைரெக்ஷனில் இப்படி கீழே பக்கமாக நல்லா இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு ஒரே வாட்டியாக இதை புல் பண்ணி எடுத்துருங்க. ரெடியா? ஸோ இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் என் ஹேர் வந்து அந்த இடத்துலேருந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் மறுபடியும் வந்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஆக்சுவலாக நம்ம நினச்ச அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ஃபேஸ் ஷேப் வேக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பிம்பிள் இருக்கிற இடத்துல தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுட்டேன், அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் மற்றபடி என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஹேரெல்லாம் இப்படி ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு வேளை உங்களுக்கு எங்கேயாச்சும் வேக்ஸ் ரெசிடியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக இப்படி வந்து இப்படி ஒட்டி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேக்ஸ் இருக்கோ அது வந்துடும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பவுடர் யூஸ் பண்ணியிருப்போமே. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது ஒட்டிருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸை வந்து இப்படி வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா, ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி தான் இருக்கும் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வைப்பு. இதை வந்து நீங்கள் இப்படி டேர் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபில் பண்ண பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் இப்படி நீங்கள் வேக்ஸ் பண்ணிங்க இல்லையா அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாகவே வேக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஆகும், அது ரொம்ப நார்மல். அதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, ஓகேவா? பட் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து அதை ரொம்ப வேர்சன் ஆக்கிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் இப்படி நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும். ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ்வலாக ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வேக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வேக்ஸிங் ஹேண்ட்ஸ் பண்ணுவேன், பட் லெக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா லெக்ஸில் வந்து ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் வலிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபேஸில் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு பெயின் அவ்வளோவா இல்லை. நம்ம நார்மலாக த்ரெட்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன பெயின் இருக்குமோ அதே அளவு தான் பெயின் இருக்குது. இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்களே அதுதான் ரொம்ப பெயினாக இருக்கும். பட் மற்றபடி எதுவும் வந்து அவ்வளோ பெயினாக இருக்காது. அண்ட் லாங் ஹேர் தெரியாமல் நீங்கள் வந்து உங்களோட ஹேரில் வச்சுட்டீங்க, சேஃப் தெரியாமல் நீங்கள் வந்து பெரிய ஹேர் இருக்குது அதில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் மற்றபடி யூஸ்வலாக நம்ம வேக்ஸ் பண்ணுற இடத்துல பண்ணும்போது அவ்வளோ பெயின் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வேக்சிங் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னோடய ஃபேஸோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, நான் அங்கே தான் பண்ணுறேன்.
இன்னர் இதில் நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்கார்ஸ் இருக்கிறனால நான் இங்கெல்லாம் வந்து பண்ணலை. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த இடத்துல டச்சே பண்ணல. பிகாஸ் அந்த இடத்துல ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து பண்ணாதீங்க தயவுசெய்து. அண்ட் ஆக்னி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆன் கேமரா பண்ணதுனால நான் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டே பண்ணதுனால நான் தெரியாமல் இந்த இடத்துல வச்சுட்டேன். பட் ஆனால் நீங்கள் கண்ணாடி பார்த்து பண்ணுங்கள் தயவுசெய்து. இல்லை அப்படின்னா நீங்கள் வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கம்மியாக இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப் தேவைப்படாது. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அது ஒரு 1 டேயில் கண்டிப்பாக வந்து போயிடும். அண்ட் வேறு என்ன, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஸோ வேக்ஸ் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் பெயின்ஃபுல் அட் ஆல். அண்ட் சூஸ் சம்திங் தட் இஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இருக்கிறது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். தட் வே ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. I liked it and I see myself using it again as well. So இருக்குது, அதனால நான் கண்டிப்பாக யூஸும் பண்ணுவேன். And yeah, that's it for today's video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.